மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. செங்கோட்டையனை வந்து பலி கொடுத்துட்டாங்க, OPS பலி கொடுத்துட்டாங்க, சசிகலாவை பலி கொடுத்துட்டாங்க, TTV பலி கொடுத்துட்டாங்க. எடப்பாடி தனியா என்ன பண்ணிடுவாரு? என்ன ஒப்பற்ற தலைவர் அதிமுகல அவருக்கு என்ன மாசு இருக்கு? IPS எப்படி காவு கொடுக்கறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு, பாக்குறதுக்கு வெக்கமா இருக்கு, பாக்குறதுக்கு அவமானமா இருக்கு, பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து தேர்தல் செலவுகளுக்காக எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட பணம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யும். அந்த பறிமுதல் செய்யப்பட்டதற்கு காரணமே அன்றைய பாஜக தலைவர் சொல்லிட்டு அவங்க தான் பேசிக்கிட்டாங்க. அவருடைய எதிர்வினை என்னவா இருக்க போகுது? இவரால வந்து காவு கொடுக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தார்? எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு ஒரு 4-5 பேர் சொல்லிட்டு தெரியும். உண்மையான எதிர்கட்சின்றது வந்து அதிமுக தான். அந்த அதிமுகவை எப்படி ஒழிக்கிறதுன்றதுக்கு இன்னைக்கு வேலையை எடப்பாடி வச்சே முடிவெடுத்தாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பாவுக்கு பையனுக்கு சண்டை வர வேண்டிய நெசசிட்டி என்ன? அன்புமணிக்கு வழக்கு நிலுவையில் இருக்கு, CBI வழக்கு. கட்சி ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகல, இன்னும் 2 படம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. செயற்குழுன்னு ஒரு படம், விக்கிரவாண்டியில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அப்ப இவங்க எதை உருவாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கங்களை அழிப்பதற்கு, திராவிட இயக்கங்களையே கருவியா பயன்படுத்தணும்ன்றதுதான் இவங்களுடைய நோக்கம். துக்ளக் பத்திரிகையினுடைய குருமூர்த்தி தனிப்பட்ட முறையில் யாராவது நிறுத்தி 500 ஓட்டு வாங்க முடியுமா? பிராமணர்களே ஓட்டு போட மாட்டான். தைரியம் இருந்தா எங்கேயாவது ஒரு வேட்பாளரா நிக்க சொல்லும். ஒருவேளை மோடிக்கு வயசாயிடுச்சுன்னா அதை விட ஆபத்தான அதிபரா யார் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா. மோடியை விட 4 மடங்கு ஆபத்தானவர் அமித்ஷா. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுலேருந்து பல்வேறு விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். அதிமுக பாஜக கூட்டணி நடக்கவே நடக்காது. கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவர் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் பாஜக கூட்டணி கிடையாதுன்னு அடித்து சொன்னார். திரும்ப திரும்ப ஏன் கேட்குறீங்க? நான் தான் ஒரு சொல்லிட்டேன்ல, திருப்பி அதே ஏன் கேட்குறீங்க அப்படின்லாம் அவர் சொன்னார். அதே போல் தான் ஜெயக்குமாரும் சொன்னார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வச்சதுனால தோல்வியை சந்தித்தேன், இல்லைனா நான் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஆள், நான் எப்படி இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவரும் சொன்னார். இந்த கூட்டணி திடீர்னு அமித்ஷா வராரு, அறிவிக்கிறார். அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறார். அரசியல் பேசலைன்னாலும் அரசியல் பேசணுங்கிறத அவர் எக்ஸ் பக்கத்தில் போட்டு காமிச்சிட்டார் அமித்ஷா. அதுக்கப்புறம் சென்னை வந்தார், எடப்பாடியை கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சது அதிமுகவிலேயே பெரிய சலசலப்பு ஏற்படுது அப்படின்னு ஒரு வாதம் ஓடிட்டு இருக்கு. தொண்டர்கள் மனநிலை ஏற்றுக்கலன்னு ஓடுது. அதே இன்னொரு பக்கம் இல்லை, நாடாளுமன்ற எலெக்ஷனில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் கணிசமான ஒரு தொகுதியை நாங்கள் வென்று இருப்போம், அதனால் திருப்பி மீண்டும் வச்சதுனால தப்பு இல்லை அப்படின்னு ஒரு வாதம் ஓடுது. இந்த நேரத்தில் ஜெயலலிதாவுடைய பழைய பேச்சும் எடுத்து போடுறாங்க. என்னன்னா, இப்போ மட்டும் இல்லை எக்காலத்துலேயும் பாஜகவுடன் அஇஅதிமுக கூட்டணி வைக்காது அப்படின்னு மேடையில் அவங்க சொன்னாங்கல்ல, அந்த இதை எடுத்து அதுவும் போட்டுட்ருக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன திருப்பி எப்படி பார்க்குறீங்க? எப்படி பாருங்கன்னா என்ன இருக்குது பார்க்குறதுக்கு? பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது, பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவமானமாக இருக்குது, பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்சி தொண்டர்களுடைய மனநிலை என்னன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அந்த தொண்டர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்காமல் தாங்கள் வந்து எங்கே வழக்கு வம்புகளில் சிக்கிக்கொள்வோமோ என்ற பயத்தில் வந்து இடி ஃபோபியான்னு இப்போ எல்லாருக்கும் ஒன்று வந்துருச்சு. இடி ஃபோபியான்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதெல்லாம் ஒத்துழைக்கலைன்னா என்றைக்கு வீட்டு உள்ளார நுழையுமோன்னு ஒரு பயம் வந்து பல அரசியல்வாதிகளுக்கு ராத்திரியில் படுக்கும்போது அந்த கனவோடு தான் படுக்கிறான். ஐயோ இன்றைக்கி நல்ல வேலை வரலன்னு தான் எந்திரிக்கிறான். ஜெயலலிதா வந்து எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து கொள்ள மாட்டோம், அது வாழ்க்கையில் அரசியலில் நான் செய்த தவறுன்னு அந்த அம்மா வெளிப்படையாக பேசினாங்க. அந்த கட்சி ஜெயலலிதா தான் எங்களுக்கு தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அதிமுகவில் இருக்கின்ற தலைவர்கள். நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த தேர்தலில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை, ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, இது எங்கள் தொண்டர்களோட முடிவுன்ட்டு வானகரத்தில் நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை எடப்பாடி அறிவித்தார். கரெக்ட் தானே? அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து உலக மகா தலைவர், எம்ஜிஆர் பெருந்தலைவர் என்று மோடி அவர்களாலும் அமித்ஷா அவர்களாலும் பிஜேபியாலும் தொடர்ந்து பாராட்டப்படுவதனுடைய மர்மம் என்னன்னு பறையவாட்டி பேசிட்டோம். எம்ஜிஆர் பேரை எதுக்கு வேணாலும் திருக்குறள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, திருக்குறளை எங்கே போனாலும் தமிழுக்கு பயன்படுத்துகிற மாதிரி எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு வியாபாரம் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். இதே அமித்ஷா
திமுகவும் அதிமுகவும் தான் இந்தியாவில் மிகப்பெரிய 2 ஊழல் கட்சிகள்னு பேசினார். அதிமுகவை குறிப்பிட்டு பேசினார். அன்னைக்கு வந்து யாரும் பதில் சொல்ல. அதிமுகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஐபிஎஸ் வந்து ஜெயலலிதா ஒரு ஊழல் பேர் வழின்னு பேசினார். அதுக்காக வந்து அதிமுக வந்து பொங்கி குதிச்சுது. அவர் மேலே கண்டனங்கள் தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் அவரை பொறுத்த வரைக்கும் நான் எனது கட்சியை வளர்ப்பது என்பது என்னுடைய கனவு. ஆகவே அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை விட தனிப்பட்ட முறையில் என் பலம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக நாம் தனித்து நிற்க வேண்டும் சொன்னார். அது அரசியல் நிலைப்படி ஒரு தவறு. அதுக்கு உண்டான விலையை கொடுத்துட்டாங்க. விலையை கொடுத்ததால் அங்கே ஒரு குழு என்ன பண்ணுது, ஐபிஎஸ் எப்படி காவு கொடுக்கறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் வந்து தேர்தல் செலவுகளுக்காக எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட பணம் ஒரு 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பறிமுதல் செய்யப்பட்டதற்கு காரணமே அன்றைய பாஜக தலைவர் சொல்லிட்டு அவங்க தான் பேசிக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணை என்ன நிலுவையில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஊழலை பற்றி பேசி ஊழலை ஒழிக்க போகிறோம், ஊழலை வைத்துக்கொண்டு பிரிவினைவாதம் பேசி கொண்டிருக்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷா தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்கார். இது வந்து ஒரு அயோக்கியத்தனமான பரப்புரை. நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எனக்கு என்ன நடந்துட்டுன்னு கேட்டிங்கன்னா, மும்மொழி கொள்கைகள்லாம் பேசினாங்க. பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கின்ற மகாராஷ்டிராவில் டோம்பிவிலி என்ற இடத்துல கையில் ஒரு குழந்தையோட ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் போயிட்டுருக்காங்க. பேருந்தில் இல்லை, அந்த ரயிலில். அந்த இடத்துல முன்னாடி நிற்கிறவங்ககிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்டாங்க, நகருங்கன்னு சொல்கிறதுக்கு. நீ ஏன் மராத்தியில் பேசலை, எக்ஸ்கியூஸ் மீன் இங்கிலீஷில் ஏன் பேசணும்னு சொல்லி அந்த 2 பேரும் அடிக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள். மராட்டியில் தான் பேசணும்னு. இந்த மாதிரி ரவுடித்தனம் செய்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களை பார்த்து எப்பொழுதும் விரல் நீட்டுகின்ற வேலையை கேவலமாக செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு திராவிட இயக்கத்தின் மீது இருக்கின்ற வெறுப்பு, அதற்கு அடையாளமாக திமுக இருக்கிறது. இது எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்ற கனவில் இருக்கின்ற காரணத்தால் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொச்சப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சி ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை மாற்றுவதற்கு இவங்க என்ன காரணம் சொல்ல போகிறாங்க, அவருடைய எதிர்வினை என்னவா இருக்க போகுது, இவரால் வந்து காவு கொடுக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தார், அந்த பேலன்சிங் ஆக்ட் எதனால் நடந்தது, தென் மாவட்டங்களில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் தாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் என்று நினைத்த காரணத்திற்காக இந்த எடப்பாடி பழனிசாமியோடு அவர்களால் ஒத்துப்போக முடியவில்லை. ஆகவே முக்குலத்தோரில் இருக்கின்ற இனத்தில் இருக்கின்ற மக்கள் கோவப்படக்கூடாது என்றதற்காக பேலன்சிங் ஆக்டுக்கு அந்த சமூகத்திலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு அந்த நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு உள்ளே வந்திருக்கார். அவர் வந்து பார் நடத்துகிறாரு, மதுக்கடையெல்லாம் நடத்துகிறாருன்றாங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றும் விமர்சனங்கள் இல்லை. அப்படி அவரை கொண்டு வந்திருப்பதன் மூலமாக இவங்க அதிமுகவுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த அதிமுகவுக்கு உள்ளே நுழைஞ்சது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் நம்ம வந்து பொறுமையாக வந்து இதை பதிவு பண்ணணும்னு சொன்னேன். எல்லா மாநிலத்திலும் கால் வைத்த அடுத்த நிமிடம் ஆமை நுழைந்த வீடும் அமீனா நுழைந்த வீடும் எப்படி உருப்படாதோ அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்தில் கால் வச்சதுன்னா அந்த மாநிலத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் காணாமல் போயிடும்னு ஒரு 1000 வாட்டி நான் பேசியிருப்பேன். இதுக்கு பல மாநிலங்களில் எல்லாம் நடந்ததுன்னு உதாரணமும் சொல்லிட்டு வந்திருப்போம். இப்போ அது அதிமுகவிலேயே நடந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் யார் வேணாலும் பாருங்களேன், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு ஒரு 4-5 பேர் சொல்லி தெரியுறான். விஜயா தான் சொல்கிறாரு. உண்மையான எதிர்கட்சின்றது வந்து அதிமுக தான். அந்த அதிமுகவை எப்படி ஒழிக்கிறதுன்றதுக்கு இன்றைக்கி வேலையை எடப்பாடி வச்சே முடிவு எடுத்துட்டாங்க. அதிமுகவில் இருக்கிற சாதாரண தொண்டனை கேட்டிங்கன்னா, நேற்று வரைக்கும் இந்த கட்சி அடகு வைக்கப்பட்டதுன்னு நம்பிட்டு இருந்தான், எப்படியாவது மீட்டுடலான்னு. இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா அந்த கட்சி காணாமல் போயிடுச்சு. பெங்களூர் புகழேந்தி கூட ரொம்ப ஆவேசப்பட்டு பேசியிருக்காரு பாருங்க, குமரி இருக்கார் ஒரு பேட்டியில், வித்துட்டாங்க அப்படின்னு வந்து பேசுகிறாரு. யார்? ஜெயலலிதாவோடு இருந்தவர், சசிகலாவுக்கு நெருக்கமாக இருந்தவர், அந்த வழக்கின் பொழுது முழுக்க முழுக்க கூட இருந்தவர். ஜாமீன் கொடுத்தாரு அவர் வீட்டார். அது தனிப்பட்ட முறையில் இருந்தது. இருந்தாலும் ஒரு கொள்கைவாதியாக அந்த இலக்கத்தில் வந்து பயணித்தவர் வந்து கோவப்படுறார். அந்த மாதிரி கோவப்படுறவங்க நிறைய பேர் இருக்கான். உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தனக்கு முன்னால் தன்னுடைய கட்சி சிதைக்கப்படுகிறது என்பது இல்லாமல் குழி நோண்டி புதைக்கப்படுகிறதுன்றது வந்து கண்ணீரோட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு சொல்லப்படுற சமாதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக தோத்துருச்சுன்னா அடுத்தது நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம்னு சொல்கிறான். ஆனால் அமித்ஷாவினுடைய அறிக்கையில் வந்து நீங்கள் பாருங்கள், 2026 என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் வருங்கிறார்.
அப்ப என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்னு சொன்னா அதிமுக எங்க இருக்கும்? எடப்பாடி தலைமையில், அது எடப்பாடி தலைமையில் வந்து அப்ப அதிமுக ஆட்சி தானே. இப்போ எடப்பாடி தலைமையில் கூட்டணி ஆட்சி. புரியுற மாதிரி சொல்றேன். திமுக இன்னைக்கு கூட்டணி ஆட்சியில் தானே இருக்கு. திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குல்ல. அறுதி பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, கூட்டணியுடைய ஒத்துழைப்போடு. அப்போ அதிமுக நாளைக்கு 130 140 சீட்டு நிற்கிறாங்க, 117க்கு மேலே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அது அதிமுக ஆட்சியா கூட்டணி ஆட்சியா? இப்பயே செக் வச்சுட்டானா? இப்பவே செக் வச்சுட்டாங்களா? அதனால தான் அந்த உணவகத்தில் வைக்கப்பட்ட பேனருக்கு பாருங்க, பின்னால் வைக்கப்பட்ட பேனருக்கு பாருங்க, அதில் முதல்ல என்டிஏன்னு போட்டு அதை எடுத்துட்டு வெறும் பிஜேபிக்கு தாமரைப்பூ மட்டும் வைக்கிறாங்க. தாமரைப்பூ மட்டும் வச்சது மட்டும் இல்லாமல் எடப்பாடி மற்ற ஆளுங்களை கூப்பிட்டவங்க அந்த கூட்டணியில் இருக்க யாரையும் கூப்பிடல. பிரேமலதா சொல்லிட்டாங்க எங்களை மதிக்கவே இல்லைன்னு. அன்புமணியை நான் சொன்னேன், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் கலவரத்தை உண்டாக்கி காணாமல் பண்ணுறது தான் இவங்க வேலைன்னு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாவுக்கும் பையனுக்கு சண்டை வர வேண்டிய நெசசிட்டி என்ன? அன்புமணிக்கு வழக்கு நிலுவையில் இருக்குது, சிபிஐ வழக்கு. அந்த சிபிஐ வழக்கு நிலுவையில் வச்சுக்கிட்டு இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ் வழக்கு இருக்கிறது காரணத்தால் உன் மேலே வழக்கு இருக்குன்னு அவரை மிரட்டிட்டு இருக்காங்க. மருத்துவர் ராமதாஸுக்கு அவருடைய சுயமரியாதையை ஒத்துக்க மாட்டேங்குது. மருமகளும் பேரம் பேத்திங்கெல்லாம் போய் இந்தியில் நின்றுட்டு ஓட்டு கேட்குறாங்க, இந்தியில் பேசி ஓட்டு கேட்குறாங்கன்றது அவருடைய சுயமரியாதையை ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு இயக்கத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிளவை உருவாக்குற அளவுக்கு இவங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. இன்னைக்கு பொதுவெளியில் வந்ததால் நம்ம பேசுகிறோம். இவர் நான் தான் தலைவர், அவரை நீக்கிட்டேங்கிறாரு. அவர் நான் தான் தலைவர், பொதுக்குழுவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன யாரும் நீக்க முடியாதுங்கிறார். அவங்க உட்கட்சி பிரச்சனை. உட்கட்சி பிரச்சனைன்றது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து பார்க்குற நமக்கு ஒரு இயக்கம் சிதைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறதுன்ற ஒரு பார்வை இல்லையா? ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கட்சி நம்ம கண்ணு முன்னாடி உடைக்கப்படுதுன்றது யார் காரணமாக இருக்குன்னு பார்க்குறோம்ல. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த குழப்பத்தை உருவாக்குறது இவங்க தான். திருமாவளவனை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? உங்களை முதல்வர் ஆக்குவாங்களா, உங்களை முதல்வர் ஆக்குவாங்களா, அங்கே போய் நின்று மணியம் பண்ணுவாங்க. அப்போ என்ன இவங்க பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாரை பாருங்களேன், விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார்ல, எனக்கு திமுக தான் போட்டிங்கிறார். கட்சி ஆரம்பித்து 6 மாதம் ஆகலை, இன்னும் 2 படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. செயற்குழுன்னு ஒரு படம், விக்கிரவாண்டியில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த 2 படத்துலையும் எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு மாண்புமிகு முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களேன்னு கிளைமாக்ஸில் வசனம் பேசுகிற மாதிரி ஏதோ பேரெல்லாம் சொல்லி பேசி பார்க்குறாரு. சின்ன பிள்ளை வளரட்டும். சீமானை கேட்டால் நான் தான் எனக்கு தமிழ்நாட்டுக்கு அடுத்ததுன்னுட்டு இருக்காரு. அதிமுக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தன் பலம் அறியாமல், தன் சுயமரியாதை என்னவென்று உணராமல், வேறு சில காரணங்களுக்காக, வேலுமணி போன்றவர்களுடைய குழப்பத்தின் காரணமாக, தங்கமணி போன்றவர்களுடைய அமைதியின் காரணமாக, பழம்பெரும் தலைவர்களுடைய மௌனத்தின் காரணமாக, எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தனி மனிதன் ஆடுகின்ற ஆட்டத்தின் விளைவாக இன்றைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் அடகு வைக்கப்பட்டிருந்த நிலையை மாறி அழிக்கப்பட்டு விட்டது. ஏன் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தென் மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு தங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்ற காரணத்துக்காக தான் இந்த தோல்வியெல்லாம் வந்தது. அவங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு. பாரதிய ஜனதாவோட ஒருவேளை கூட்டணி இருந்திருந்தா பாராளுமன்றத்தில் சில சீட்டு வந்திருக்கின்றது உண்மை. ஆனால் அந்த சீட்டு வந்திருந்தால் அதை பயன்படுத்தி இருக்கிறது யாரு? இன்னைக்கு 294 சீட்டு வச்சுக்கிட்டு மெஜாரிட்டி இல்லாத நேரத்திலே வக்ஃப் சட்டம் மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ராத்திரியோட ராத்திரியை கொண்டாந்து நிறைவேற்றுறாங்க. அப்போ அறுதி பெரும்பான்மை இருந்துன்னு வச்சிங்களா, அவங்க நினைக்கிற எல்லா சட்டத்தையும் சமஸ்கிருத பேரில் இந்தி வழியாக கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அதிமுக கைகட்டி தான் நிற்கணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் மிரட்டப்பட்டதன் காரணமாக இங்கே எல்லாரும் ஒரு பார்வை பார்க்குறாங்க. அதனால தான் நான் பொறுமையாக பண்ணணும்னு சொன்னேன். மோடிக்கு 75 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாளைக்கு RSS கேள்வி கேட்கும், இவரே மீண்டும் தொடரணுமா? அப்போ அடுத்த கட்ட தலைமைகள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லும்போது, அமித்ஷா தனக்குண்டான தலைமையை உருவாக்குவதற்காக தனக்கு கீழே இருக்கிற எல்லாரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்துக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அவர் தனக்கான அரசியலை செஞ்சிட்டு இருக்கார். இப்போ மோடி ஒருவேளை பிரதமராகலாம் அடுத்தது யாருன்னு பேச்சு வரும்போது யோகி ஆதித்யநாத் சொல்லுவாங்க, அல்லது அமித்ஷா சொல்லுவாங்க. யோகி ஆதித்யநாத் தடாலடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பெரிய கண்டனங்கள் அவர் ஒரு மதத்துக்கு எதிரானவராக பார்க்கப்படுகிறார். குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய விரோதியாக பார்க்கப்படுறார். இஸ்லாமியர்கள் அப்படி பார்க்கல, நீதிமன்றமே அதுதான் சொல்லுது. நீ மாட்டுக்கு புல்டோசர் எடுத்துகிட்டு போய் இடிக்கிற, சிவில் கேஸ்லாம் கிரிமினல் கேஸ் ஆக்கி சிறுபான்மையின மக்களை பழி வாங்குறீங்கன்னு 2 உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் யோகி ஆதித்யநாத்துக்கு குட்டு வச்சு 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி அவர் இன்னொன்று அந்த மாநிலத்தை விட்டு அவர் வெளியில் வர்றதில்லை. அப்போ அமித்ஷா என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பிரதமர் கனவில் எல்லா மாநிலங்களும் தனக்கு உண்டான இடமாக இருக்கணுன்றதுக்காக அவருடைய கேம் அவர் விளையாடிட்டு இருக்கார்.
அப்படி விளையாடுற இடத்துல இங்கே ஏற்கனவே சரியோ தவறோ எல்லா விதமான விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒத்துக்கொண்டாலும் கூட தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு பெயரை கிராமங்கள் வரைக்கும் கொண்டு சென்றது நம்ம ஐபிஎஸ் தான். அதில் ரவுடித்தனம் இருந்தது, முரட்டுத்தனம் இருந்தது, சில இம்மெச்சூரிட்டி இருந்தது, முதிர்ச்சியின்மை இருந்தது, பேச்சில் நாகரிகம் இல்லாமல் இருந்தது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், தம்பிங்களா உங்களெல்லாம் அடியாளாக பயன்படுத்தி நாளைக்கு கழிவறை காகிதம் மாதிரி தொடச்சி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவர்கள் பேச முடியாத கருத்துக்களை உங்களை வச்சு பேச வைக்கிறாங்க. இப்போ ஐபிஎஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியார் சம்பந்தப்பட்டோ அல்லது மதம் சம்பந்தப்பட்டோ பெருசாலாம் பேசி நான் பார்க்கல. அதுக்கு சீமானை பயன்படுத்தினாங்க. நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் போய் பேசுகிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அப்போ இவங்க எதை உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 10 வருட காலத்திற்கு திராவிட இயக்கங்களை அழிப்பதற்கு திராவிட இயக்கங்களையே கருவியாக பயன்படுத்தணுன்றது தான் இவங்களுடைய நோக்கம். இப்போ நம்ம பலமுறை பேசியிருக்கோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது 23-30% இருந்தாலும் கூட இவ்வளோ அறுதி பெரும்பான்மை வருவதற்கு காரணம் பாரதிய ஜனதா கால் வைக்க கூடாது என்கின்ற பொதுப்படையான வாக்குகள். அந்த வாக்குகள் கன்சாலிடேட்டாக இருக்கா, அவங்க யாருக்கு போடுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. உடனே விஜய் வச்சு இந்த பக்கம் உடைக்க வைக்கிறது, சீமானை வச்சு உடைக்க வைக்கிறது. சரி, விஜய் என்ன உடனே ஒரு 25% வாங்கிடுவார், 5% வாங்கட்டும், 7% வாங்கட்டும், சீமான் உடைக்கட்டும். யாருடைய ஓட்டை உடைக்க போகிறாங்க? எல்லாம் அதிமுக ஓட்டை தான் உடைக்க போகிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய எதேச்சாதிகார முடிவு என்பது கட்சியை புதைகுழிக்குள் தள்ளிவிட்டது அதிமுக தொண்டன் உணர்றான். அதனால தான் ஜெயக்குமார்லாம் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார். பேசுனது கூட என்ன பேசியிருக்காரு, நான் இந்த இயக்கத்திற்கு சார்ந்தவன், இந்த இயக்கத்தில் உள்ளந்திருக்கேன், எங்கள் சித்தப்பா பெரியப்பாலேருந்து எங்கள் எல்லாரும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரையும் வடசென்னை பெரியார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் திராவிட இயக்கத்தோட தொடர்பு உள்ளவன் தான் பேசியிருக்காரே ஒழிய, அதுக்கு முன்னாடி என்ன பேசினார்? நான் முடிசூடா மன்னனா இருந்தேன் ராயபுரத்தில் 25 வருஷம், முடிசூடா மன்னனா இருந்தேன், பிஜேபியால் தான் நாங்கள் தோத்து போயிட்டோம் அதான் சொன்னார். பொன்னையன் சொன்னார், கேபி முனுசாமி சொன்னார். இன்னைக்கு ஏன் எல்லாம் வரிசை கட்டி நிற்கிறீங்க? கேபி முனுசாமி எடப்பாடி கூட மேடையில் நிற்கிறார். இப்போது இதனுடைய பின்னணி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்கத்தை சிஸ்டமேட்டிக்காக டீஸ்டெபிலைஸ் பண்ணுறது எப்படி, வேரில் அமிலம் ஊட்டுவது எப்படி, கிளைகளை வெட்டி போடுற வேலையை பிஜேபி செய்யாது. வேரில் அமிலம் ஊற்றுறது தான் அவன் செய்வான். ஏன்னா இன்னும் அடுத்த தலைமுறைக்கு அது அழிஞ்சு போகணுன்றது. இப்போ அதிமுக எப்படி டீஸ்டெபிலைஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சாங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். சசிகலா வழக்கிலேருந்து வெளியில் வந்தாங்க. அந்த வரவேற்புக்கு எவ்வளோ கூட்டம் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம தான் அடுத்த முதல்வர்னு அவங்களே நம்பினாங்க. பின்னாடி எல்லாம் குழி வெட்டுறான்றது தெரியாமல் அவங்க போனவங்க இன்னைய தேதி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில் வரல. டிடிவி தினகரன் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் உடல்நலம் சரியில்லைன்ற அளவுக்கு வந்துட்டார். ஓ பன்னீர்செல்வத்தை கேவலப்படுத்திட்டாங்க இல்லையா? மோடி தான் என்னை கேட்டுக்கிட்டாரு, மோடி தான் எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார், ஆகவே நான் அந்த இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொன்னார். ஓ பன்னீர்செல்வம் சொன்னதுக்கு பின்னாடி இப்போ டிடி தினகரனை காணாமல் சசிகலாவை பேசாமல் பண்ணிட்டாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டியாச்சு. சரி, சிவனேன்னு இருந்தார் செங்கோட்டையன், அவருக்கு ஆசை வார்த்தை காமிச்சு உங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு தரேன்னு சொல்லி டெல்லிக்கு வர வச்சு பேசி, நீ வரலன்னா செங்கோட்டையனை தலைவாக்க போகிறேன்னு எடப்பாடியை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எவ்வளோ பெரிய விரிசல் வந்துருச்சு. கட்சியில் அப்போ செங்கோட்டையன் எம்ஜிஆரோடு பயணித்த, ஜெயலலிதாவோடு பயணித்த, எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு முதுபெரும் தலைவர் செங்கோட்டையனை ஓரங்கட்டுற நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. கொஞ்சம் திராவிட கருத்துக்களை பேசியிருந்த கேபி முனுசாமி ஓரமாக உட்கார்ந்துருக்காரு. அப்போ அதிமுகன்றது எங்கே இருக்கு? சசிகலாவை நமக்கு நெருப்பு எரியும் போது சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊற்றி தீய அணைக்கணும், ஆகவே சசிகலாவில் கட்சியை கூப்பிட்டுக்கணும்னு பேசினவர் தான் குருமூர்த்தி. ஓ பன்னீர்செல்வத்திட்டு போய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு என்னை கேட்டுட்டாரு அப்படின்னு தூண்டி விட்டவர் தான் குருமூர்த்தி. இந்த குருமூர்த்தின்ற ஒரு பேர் வழியை கையில் வச்சுக்கிட்டு இப்போ குருமூர்த்தினே ஒரு கேள்வி வருது. இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வராரு, ஐடிசி ஹோட்டலில் தங்குறாரு, அவர் கட்சி சார்ந்த நபர்களை பார்க்குறாரு. முன்னாள் ஆளுநர் தமிழிசையுடைய தகப்பனார் குமரி அனந்தன் மறைவுக்கு போய் அங்கே அவங்கள பார்த்து ஆறுதல் கூறுறாரு. இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி வீட்டுக்கு போய் ஆலோசனை பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குன்னு அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு. இது ஓட வேண்டிய விவாதம் இல்லை, விவாதிக்கப்பட வேண்டிய விவாதம்.
தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை அடகு வைக்கப்படுவதற்கு அரசியலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் மயிலாப்பூரில் இருக்கின்ற அந்த தெருவில் என்னென்னா 10 வீட்டில் கூட ஓட்டு வாங்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒருத்தர் ஒரு நீதியரசரை பற்றி மிக தவறாக பேசிவிட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு போய் மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு கொடுத்து விட்டு வந்த ஒருத்தர் எதனுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு இடமா அவங்கெல்லாம் பேசப்படுறாங்கன்றது இந்த ஊடகச்சாரத்தினுடைய விளைவு. நீங்கள் என்னதான் பேசினாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய தீர்மானத்தின்படி தான் தமிழ்நாடு பிஜேபி நடக்கிறது, நடக்க முடியும் என்பதனுடைய குறியீடு. அந்த குறியீடு தான் அமித்ஷா நீங்கள் சொன்னவருடைய வீட்டுக்கு போனது. ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இந்த பக்கம் குமரியானந்தன் வீட்டுக்கு போனார்னா அது அரசியல் நாகரிகம், ஒரு மரணம், ஒரு இழப்பு, அதை பார்க்க போகிறார். இங்கே குருமூர்த்தி வீட்டில் இன்னும் விசேஷம்லாம் கிடையாது, விசேஷம் கிடையாது. அவங்க வீட்டில் போய் இவர் சாப்பிட்றான்னு செய்தி போடுறாங்க. நட்பினுடைய அடிப்படையில் போகிறதுன்றது நம்ம விமர்சிக்கக்கூடாது. ஆனால் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் ரகசிய சந்திப்பு 1.5 மணி நேரம் நடத்துறதுக்கு ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தனது பாதுகாப்பு பரிவாரங்களோடு ஒரு தனி மனிதருடைய வீட்டில் போய் தத்துவ விசாரணை நடத்துவதற்கு தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை எப்படி விற்கப்படுகிறதுன்றதுக்கு இதான் காரணம். இப்போ நான் என்ன கேட்குறேன், துக்ளக் பத்திரிகையினுடைய குருமூர்த்தி தனிப்பட்ட முறையில் யாராவது நிறுத்தி 500 ஓட்டு வாங்க முடியுமா? பிராமணர்களே ஓட்டு போட மாட்டான். அவரை வேணா தைரியம் இருந்தால் எங்கேயாவது ஒரு வேட்பாளராக நிற்க சொல்லுங்க. வேட்பாளரா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா, பிஜேபி அதிமுக துணையோட நின்று ஜெயிக்க சொல்லுங்க. ஒன்றுமே தேவையில்லை. பிராமணர்கள் அதிகமாக இருக்கிற மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்லுங்க. இப்படி ஒரு சுயமரியாதை கூட்டம் இருக்கிற இடத்துல அதிமுக காலி பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளைப்படி அமித்ஷா அந்த வீட்டுக்கு போகிறாரு. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸிடம் தமிழ்நாட்டை கொண்டு போய் அடகு வைப்பதற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு தமிழ் பிள்ளைகளையே பயன்படுத்தி கொண்டு மீண்டும் அந்த ஆதிக்கத்தை அவர்களே எடுத்துக்கொள்வார்கள், எடுத்துக்கொண்டு விட்டார்கள்ன்றதுக்கு தான் குருமூர்த்தியினுடைய பிரசன்ஸ் வருது. குருமூர்த்தியோட நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விமர்சனம் கிடையாது. உங்களுக்கு யார் இவர்? முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் இவருடைய பங்கீடு என்ன, இவருடைய பங்களிப்பு என்ன? சோராமசாமி மாதிரி அவங்களுடைய பத்திரிக்கை இவர் நடத்திட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கன்செஷனில் காமராஜர் ஹாலில் மீட்டிங் போட்டு அறிவாளிகள் நாங்கள் எல்லாம் ஒரு 1000 பேர் ஒன்றா உட்காந்துருக்கோன்னு உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கிற இடம். உங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இதை போன்ற பேர்வழிகளால் தான் ஒரு சாதாரணமாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு பிராமணனுக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் பகை வருகிறது, வெறுப்பு வருகிறது. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொண்ணை சர்வசாதாரணமாக நீங்கள் சாக்கடை தண்ணின்றீங்க. யார் நீங்கள்? அப்போ அந்த இடத்துக்கு அமித்ஷா போவதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தின்படி, ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலின்படி, ஆர்எஸ்எஸ்னுடைய உத்தரவின்படி எந்தெந்த மாநிலங்கள் தங்களுடைய வரையறைக்குள் வரவில்லையோ, சித்தாந்த ரீதியாக அவர்கள் உள்ளே இல்லையோ, அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைப்பதற்கு வேர்களில் அமிலம் ஊற்றுகின்ற வேலையை நாக்பூர்லேருந்து ஆர்எஸ்எஸ் செய்துன்னு சொன்னால் இங்கே குருமூர்த்தி போன்ற ஏஜென்ட்டுகள் அதை நிறைவேற்றிட்டு இருக்கான். அதுக்கு பலியாவது யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழிசையை போன்ற படித்த பழைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த படித்த கொஞ்சம் அறகுறையாக படித்த சீமான் ஐபிஎஸ், நம்ம தமிழிசை போன்ற தமிழ் மக்களை வைத்தே சிதைப்பது, வானதி போன்றவர்களை பயன்படுத்துவது. நான் பொன் ராதாகிருஷ்ணன் பேர்லாம் இங்கே சொல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொன் ராதாகிருஷ்ணன்லாம் சித்தாந்த அடிப்படையில் ஆரம்ப காலத்திலேருந்தே ஆர்எஸ்எஸோட பயணிக்கப்பட்டவர். ஆனால் இன்றைக்கி இளம் தலைமுறையில் இருப்பவர்களை கொண்டு அவர்களை வைத்து சிதைப்பதற்கு அவங்க தகுதிக்கு மீறி பதவியை கொடுத்து அவங்க வழியாக பேச வச்சு, இவங்க பேச முடியாத விஷயங்களெல்லாம் அவங்க மூலமாக பேச வச்சு, பெரியாரை கை வச்சு, அண்ணாவை கை வச்சு, கலைஞரை கை வச்சு, கவனமாக பாருங்கள், எம்ஜிஆரை பற்றி பேச மாட்டான், ஜெயலலிதாவை பற்றி பேச மாட்டான். ஆனால் ஜெயலலிதா தான் ஊழல்வாதின்னு நீதியரசர் நாகரத்னம்மா தன்னுடைய தீர்ப்பில் போன மாதமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் இயக்கத்தோடு இந்தியாவில் ஊழலுக்காக சிறை சென்று உச்சநீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு முதல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதாவினுடைய தலைமையில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் கட்சி நாங்கள் அகற்ற போகிறோன்னு அமித்ஷா சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை. வடிவேலு காமெடியை விட சீரியஸான காமெடி இது. உங்கள் கையில் இருக்க குற்றவாளி யார்? இன்றைக்கு உயிரோடு இல்லை.
ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் எல்லா பக்கங்களிலும் குற்றவாளி என்று உறுதிப்பட தெரிவிக்கப்பட்ட ஒருவருடைய இயக்கம், அந்த இயக்கத்திலிருந்து அவரிடமிருந்து சசிகலாவிடமிருந்து ஜெயலலிதாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சொத்துகள் போன மாதம் தான் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஊழல சம்பாதிச்ச சொத்து இல்லைன்னா ஏன் திருப்பி தரீங்க? எப்ப அப்ப அந்த இயக்கம் வந்து அதிமுக எப்படி வந்து உங்களுக்கு பியூரிஃபைடு இயக்கமா இருக்கும்? உங்களுடைய நோக்கம் நீங்க எந்த மாநிலத்திலும் கால் வைக்கணும்னா அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கணும். அதுக்கு எந்த லெவலுக்கு வேணா இறங்கி போய் கூட்டணி பேசணும். யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஜாதி ரீதியா எப்படி பிரிக்கிறது, மத ரீதியா பிரிக்கிறது எப்படி, இன ரீதியா பிரிக்கிறது எப்படி? கடைசியில உங்களுடைய ஒரே கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டிற்குள் எல்லா மாநிலங்களும் வர வேண்டும். அதை கொண்டு வர வரைக்கும் கொண்டு வந்துட்டா அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் ஒரே மொழி, அப்புறம் பிரதமர்லாம் கிடையாது, அதிபர். அந்த அதிபர் யார் வேணா இருக்கலாம். ஒருவேளை மோடிக்கு வயசாயிடுச்சுன்னா அதை விட ஆபத்தான அதிபரா யார் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா. மோடியை விட 4 மடங்கு ஆபத்தானவர் அமித்ஷா. இப்படிப்பட்ட பின்னணியில் தான் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார். வந்து சென்றிருக்கிறார் என்பது முக்கியமல்ல, எது ஊழல் இயக்கம் என்று அவராலேயே பேசப்பட்டதோ, எது ஊழல் இயக்கம் என்று உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டதோ அந்த இயக்கத்தின் மீது தோள்களை போட்டிருப்பது என்பது தேர்தல் கூட்டணி அல்ல. தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தம், தமிழ்நாட்டினுடைய தத்துவ கோட்பாடுகள். இது சுயமரியாதை பூமி என்பது இருக்கக்கூடாது, திராவிட சித்தாந்தம் என்பது அழிக்கப்பட வேண்டும். முதல்ல அதிமுகவை முடிச்சிட்டோம்னா அப்புறம் திமுகவுக்கு எதிராக வந்து நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த வார்னிங் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். திமுக வந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இங்கேயும் வந்து கை வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் இப்போ நேருவெல்லாம் போய் மிரட்டியிருக்காங்க. நேருவை மிரட்டியிருக்காங்க, துரைமுருகனை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, பொன்முடியை பேசுகிறாங்க. அவங்க எங்கேயோ ஏதோ பேசுனதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டதற்கு பின்னாலும் கூட திருப்பி திருப்பி பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆழமாக சித்தாந்த ரீதியாக இருக்கின்ற வயதான தலைவர்கள்லாம் ஒதுக்கிடணும். இவர்களுக்கு ஏதுவாக இருப்பவர்கள் யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறது எல்லா இயக்கத்திலையும் அவன் தேடுறான். இந்த அடிப்படையிலலாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கோட்டையனை வந்து பலி கொடுத்துட்டாங்க, ஓபிஎஸ்ஸை பலி கொடுத்துட்டாங்க, சசிகலாவை பலி கொடுத்துட்டாங்க, டிடிவியை பலி கொடுத்துட்டாங்க. எடப்பாடி தனியாக என்ன பண்ணிடுவார்? என்ன ஒப்பற்ற தலைவர் அதிமுகவில் அவருக்கு என்ன மாசு இருக்கு? எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் எதுக்காக போட்ட ஓட்டு? பாரதிய ஜனதா கட்சியோட இருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு போட்ட ஓட்டு. உங்க தயவில் அவங்க 4 சீட்டு ஜெயிச்சாங்க. அந்த 4 சீட்டு ஜெயிச்சுட்டு தலைவர் யாருன்றது வந்து டெல்லி முடிவு பண்ணுனாங்க. இன்னைக்கு வந்து அந்த சமிக்கை உங்களுக்கு கொடுத்துட்டான்ல. 2026 என்டிஏ கூட்டணி தொடரும். ஏன் அதிமுக ஆட்சி அமைக்கன்னு சொல்லல? இங்கே தெரியலையா? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அடுத்தது குறிவைக்கப்படுவது நாம் தான் என்பதை உணர்கின்ற அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு திமுகவை அழிக்கணும் சொல்லிட்டு உங்களுடைய தனிப்பட்ட அடையாளத்தை உடனே பின்னூட்டத்தில் போடுவோம். அதிமுக மேல உங்களுக்கு என்னடா இவ்வளவு அக்கறை போடுவோம் பாருங்க. திமுகவுக்கு தான் பயம் வந்திருக்கு. தொண்டர்கள் வந்து சந்தோஷமா நினைக்கிறாங்க. நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்களா நாடாளுமன்றத்தில் 2 பேருமே கூட்டணி வச்சிருந்தா கணிசமான தொகுதியில் வந்திருக்கணும் சில பேர் சொல்றாங்க. அதுதான் சொல்லிட்டு இப்ப திமுக வீழ்த்தணும் அவ்வளவுதான ஒழிய இப்போ எடப்பாடி அறிவிச்சதுலேருந்து திமுக தானே பயம் ஒழிய தொண்டர்களுக்கு எந்த பயமும் இல்லை. நீங்க சொல்றத நான் புரிஞ்சு தைரியம் வந்துருச்சு, கட்சி புழைச்சிக்கிச்சு, இனிமே ஆட்சி அமைச்சிரும் அப்படிங்கிற தெம்பு வந்திருக்கு தொண்டர்களுக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க திருப்பி அதிமுக தொண்டரெல்லாம் பேச வேணாம். நான் பேச மகாராஷ்டிராவில் வந்து ராஜீவ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டேக்கெல்லாம் என்ன கதி ஆயிடுச்சுன்னு போய் படிக்க சொல்லுங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் அதெல்லாம் கணக்கு எங்கள் எடப்பாடி நல்லா சரியாக தான் போடுவாருங்க. நல்லா போடுவார். எப்படி போடுவார்? உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ எப்படி கையை கட்டிட்டு நின்னீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது தான் சட்டமன்றத்தில் வந்து ரெய்டு நடந்ததா இல்லையா? உங்களை எப்படி மிரட்டினாங்க? எந்தெந்த இடத்துல நீங்கள் போய் பாராளுமன்றத்தில் எல்லா மசோதாவையும் கையெழுத்து போட்டு வந்தீங்க? ராத்திரியா எப்படி நலன்களை அடகு வைத்தீர்கள்னா தெரியும். தொண்டனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சியிலனா நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணுன்றது அவனுடைய நியாயமான நினைப்பு. அதுக்கு கட்சியை வந்து பலி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ரொம்ப நுணுக்கமான கேள்வி இருக்குது. இப்போவே வந்து என்டிஏ தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ ஆட்சி வரணும்னு இப்போவே சொல்கிறாங்கன்னா நாளைக்கு பிஜேபிக்கு வந்து அதிமுக கூட்டணியில் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு மேலாம் அங்கே வக்கு கிடையாது. அது அதிமுக மனசோட போய் ஓட்டு போடணும், இல்லைனா அது கூட வராது. 10 வந்தாவே இவங்களை ஆள விட மாட்டான். அப்படி ஒரு வேளை வந்தால் கோவா மாதிரி ஆகுங்கிறீங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது? இப்போ ஏக்நாத் ஷிண்டே எல்லாம் நான் வாய்த்து வந்து பேசுகிறாரா? முதல்வர் அந்தவரை வந்து துணை முதல்வர் ஆகிட்டாங்களா? இப்போ மொழி அரசியல் பேசுகிறான்றது தான் நான் சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீன் இங்கிலீஷில் கேட்டதுக்கு உதைக்கிறான்.
பேச வேண்டியதானே சங்கிகள். எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்பவுமே அடிப்படையில் நான் கோவம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய நீரோட்டத்திலிருந்து எந்த காலத்திலும் எதன் பொருட்டும் விலகாத தமிழர்களை பார்த்து இவங்க தீவிரவாதிகள், நாட்டை பிரிக்கிறவங்க, இவங்க தீவிரவாத எண்ணம் கொண்டவர்கள், தேசியத்தின் மீது மதிப்பில்லாதவர்கள் சொல்லும் போது தான் எனக்கு தொடர்ந்து கோவம் வருது. ஏன்னா நான் பேசவே மாட்டேன், பேசாமல் நான் மட்டும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு என் வேலையை பார்ப்பேன். எப்படி நேர்மையாக நியாயமாக கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை கரைபடிந்தவர்களாக உங்கள் அரசியலுக்காக எங்களை கேவலப்படுத்தாதீங்க. ஆனால் இந்த கேவலமான கீழ்த்தரமான அரசியலை ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் தான் அரங்கேற்றிருக்கீங்க. அதுக்காக தான் அதிமுக வழக்கு, ஜெயலலிதா வழக்கினுடைய பின்னணிலாம் இன்னைக்கு நான் பேச வேண்டிய காரணம். இறந்து போயிருந்தாலும் கூட, அவர் இறந்து போனவராக இருந்தாலும் கூட பேச வேண்டிய கட்டாயம் சட்டத்தினுடைய குறிப்புகளில், நீதிமன்ற தீர்ப்புகளில் இருக்கிறதா நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி நீங்களே அதுக்கு காரணமாக இருந்துட்டு இன்னைக்கு இன்னொரு கட்சியை அழிக்கணுன்றதுக்காக ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவி, எம்ஜிஆர் ஒரு பெரிய தலைவர், ஏன் பொய் சொல்றீங்க? ஏன் பொய் சொல்றீங்க? இதுதான் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பிஜேபி யார் தோளில் கை போடுதோ பக்கத்தில் இருப்பவருடைய உயரம் குறைக்கப்படும், அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் கிளைகளை வெட்டி அரசியல் செய்பவர்கள் அல்ல, வேர்களுக்கு அமிலம் ஊற்றுபவர்கள். அடுத்த தலைமுறைக்கு பின்னால் அது காணாமல் போய்விடும் என்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள். அதனால தான் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் குருமூர்த்தி வீட்டில் போய் உட்காந்துட்டு சாப்பிட்றாரு. அவர் சாப்பிடட்டும், அது நட்பு. ஆனால் அந்த சித்தாந்த அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் தான் சில விஷயங்களை தீர்மானிக்கிறது என்பதற்கு கொடுக்கப்பட்ட களப்பலிதான் ஐபிஎஸ். சரியோ தவறோ நம்ம எதிரியாக இருந்தாலும் ஒத்துக்கணும். இல்லை, இன்னைக்கு எல்லா இடங்களிலும் கிராமப்புற அளவில் இந்த கட்சியினுடைய பெயரையோ அதை ஒரு பேசு பொருளாக்கவோ ஆக்கினவர் அந்த பையன்தான், அந்த தலைவர் தான். அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க? நீங்கள் கேட்டால் நாங்கள் அகில இந்திய பொறுப்பு கொடுக்குறோம் சொல்லி அல்வா கொடுத்துட்ருக்கீங்க. எல்முருகன் இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? நிர்மலா சீதாராமன் மேற்படி காரணத்தாக தன்னைத்தானே அவர் விளம்பரப்படுத்திக்கிறார். அந்த விளம்பரத்தை ஊடகங்கள் கொடுக்கும், நாளைக்கு இவர் கொடுக்கட்டுமே. ஆகவே இவர் வெட்டப்பட்டதன் காரணமாக இன்னைக்கு உள்ளுக்குள்ள எத்தனை பேர் வெடி வெடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அதே பாரதிய ஜனதா கட்சி தலைவரை ஐபிஎஸ்ஸை காணாமல் பண்ணதுக்கு நான் தான் காரணம், நீ தான் காரணம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கொண்டாடுறாங்க, விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான், வெடி வெடிக்கிறான் மனசார. தான் இப்படி பயன்படுத்தப்பட்டு விட்டோம், தன்னை இவர்கள் இப்படி வழிநடத்தி இருக்கிறார்கள், திராவிட நிறத்தை வைத்து 3% இந்த வேலையை பார்த்து விட்டது என்பதை அந்த தலைவனும் இந்நேரம் உணர்ந்திருப்பார். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தான் பலிகடாவாக்கப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்தால் அவருடைய சுயமரியாதைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த எடப்பாடி மாதிரி கை கட்டி அடிமை சேவனை செஞ்சு தன்னுடைய இனத்தை காட்டி கொடுத்தார் என்ற துரோகப்பட்டியலில் தான் பேர் சேரும். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. பாஜக ஏன் கூட்டணி வைக்கிது, அவருடைய செயல் திட்டம் என்ன, எப்படி மகாராஷ்டிராவில் செயல்படுத்தினாங்க, அதே போல் தான் தமிழ்நாட்டிலையும் செயல்படுத்துவாங்க, இப்போதைக்கு அப்படி தான் பேசுவாங்க, பின்னால் என்ன நடக்கும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மனநிலை. இதில் அவங்க ரொம்ப சாதுரியமாக போகிறாங்க. குறிப்பாக இவங்களெல்லாம் விட்டுட்டாங்க, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் இவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ அவங்களோட நிலை என்ன, அவங்கள ஆதரித்த தொண்டர்களை மனநிலை என்ன, இப்போ அவங்களையும் இழுத்துட்டு போவாங்களா, இப்போ உட்கட்சி விவகாரம், அவங்க உட்கட்சி விவகாரம் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது. எல்லாருமே ஒரே குறிக்கோளில் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே பிஜேபி தான் அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியும். யாரை கேட்டாலும் திமுக எதிரி, திமுக எதிரி, விஜயை தான் சொல்கிறார், சீமானா தான் சொல்கிறாரு, அதிமுக தான் சொல்லுது, பாஜக தான் சொல்லுது. அப்போ இதை பாருங்கள் எப்படி என்ன திட்டங்கிறது. திராவிட சித்தாந்தத்தை, திராவிட இயக்கத்தை அழிக்கிறதுக்கு பல ரூபத்தில் வருகிறார். இதோடு மட்டும் இல்லை, அமித்ஷா தனக்கான பாதையை இதில் அவங்க வர்றது பிஜேபி ஆட்சியை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க, அதுக்காக அமித்ஷா வராரு அப்படின்னாலும் அமித்ஷா தனக்கான பாதையை ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிறார். மோடிக்கு 75 வயசு ஆகுது அப்படிங்கிறதுனால யோகி அடுத்து இருக்கிறாரு, அவர் உத்தரப்பிரதேசத்தை தாண்ட மாட்டார். அப்போ அமித்ஷா இந்தியா பூரா சுற்றிட்டு வர்றாரு. அந்த இடத்துக்கு அமித்ஷா இந்தியா பூரா தனக்கான ஆதரவை திரட்டிட்டு வர்றாரு அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. காலதாமதமானாலும் நீண்ட விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.